நீங்க எந்த மாதிரி கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் உட்கார்ந்திருக்கீங்க? போராட்டங்கள் வெல்லட்டும். எங்க நாங்க தொடர்ச்சியா வந்துட்டு சேலம் முருக்காலை வந்துட்டு தனியார் மயமாக்க கூடாது, பொதுத்துறையில தான் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல கட்டங்கள்ல பல போராட்டங்களை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா தொடர்ச்சியா வந்துட்டு மோடி அரசாங்கம் பிஜேபி சர்க்காரும் வந்துட்டு தனியார் மயம் தான் ஆக்குன்னு சொல்லி இன்னைக்கு டண்டருக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றத வந்துட்டு மிகவும் வன்முறையா நாங்க வந்துட்டு கண்டிக்கிறோம். ஊரு பூராவும் இருக்கக்கூடிய பொதுத்துறையில வித்துட்டு இந்த ஆள் எங்க போறாரு? எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? இதை வித்துதான் வந்து நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட பிரதமரே எங்களுக்கு தேவையில்லை. பொதுத்துறையும் பொதுமக்களையும் பாதுகாக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கிற இந்த மோடி அரசாங்கம் இருந்தா என்ன, இல்லாட்டி போனா என்ன? கார்பரேட் கம்பெனிகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டி வந்து இருக்கிற உருக்கலையை பூரா வந்துட்டு வித்துட்டு வந்துட்டு தனி ஒரு ஆள் வந்து பழைக்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த குடும்ப புள்ள குட்டியோட நாங்கெல்லாம் பாதிக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்த உருக்கலை தனியாருக்கு வந்து கொடுப்பதற்கு அனுமதிப்பதை வந்துட்டு கண்டிப்பா நாங்க வந்துட்டு எங்க உயிரை தியாகம் செய்யாது நாங்க வந்துட்டு இந்த போராட்டத்துக்கு வெற்றி பெற செய்வோம். தனியாருக்கு வந்து ஒருபோதும் நாங்க கொடுப்பதற்கு சம்மதிக்க மாட்டோம் என்று சொல்லி எங்களுடைய போராட்டத்தை மேலும் 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 நாங்கள் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம்.